நண்பர்களுக்கு வணக்கங்க. சரவணன் நேச்சுரல் அக்ரோ யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம கருப்பு கவுனி நடவு செஞ்சுருக்குறோங்க. ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி விட்டு தான் நம்ம நடவு பண்ணியிருக்கிறோங்க. பார்த்திங்கன்னா நீர் நம்ம தண்ணி பாய்ச்சறது பார்த்திங்கன்னா பாய்ச்சலமாக தான் பாய்ச்சிட்ருக்குறோங்க. ஏன்னா இதுதான் சரியான முறைங்க. அப்பொழுது தான் வற்றி பாய்ஞ்சதுனா மட்டும்தான் உங்களுக்கு தூர் வந்து நல்லா வருங்க, பயிரும் நல்லா ஆரோக்கியமாக வருங்க. ஏன்னா தண்ணி நிறுத்திட்டே இருந்தோம்னா வேர் பார்த்திங்கன்னா அப்படியே புறப்புறன்னு தான் இருக்குங்க. இது மாதிரி இருக்கையில் உங்களுக்கு வந்து பயிர் நல்லா இருக்குங்க, தூர் நல்லா வெடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இயற்கையான பச்சையம்ங்க. வெளிர் பச்சையாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நேச்சுரலானதுங்க. மற்றதெல்லாம் நம்ம ஒரு சிலர் வந்து கருகருன்னு வரணும்னு சொல்லி ரசாயன உரங்கள் கெமிக்கலில் பண்ணுறவங்கெல்லாம் ரசாயன உரத்தை கொட்டி தான் அது வந்து செயற்கை கருப்பு ஏற்றுறாங்க. அதனால தான் வந்து பூச்சி தாக்குதல் உள்ள வருதுங்க. அது மாதிரி செய்கிறனால தான் விவசாயிகளுக்கு லாபம் இல்லாமல் நட்டத்தை நோக்கி விவசாயம் இன்றைக்கி போயிட்டுருக்குதுங்க. லாபகரமான முறையில் விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி இயற்கை வேளாண்மை தாங்க. அதுதான் சிறந்த வழிங்க. ஒரு விவசாயி தன்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்லணும்னா அதுக்கு இயற்கை விவசாயம்தான் சிறப்பானதுங்க. ஏன்னா அது வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளுங்க. ஒரு பயிர் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாரம்பரிய ரகத்துலேயும் இதாக வருங்க, பொரியான் தாக்கம் வந்திருக்குங்க. அது வந்து அது தன்னைத்தானே அது சரி பண்ணிக்கிச்சுங்க. இதாக வருங்க, நம்ம எதுவுமே பண்ணல. மானம் கருகுச்சுங்க. அப்போ வந்து பொரியான் தாக்கம் வந்துச்சு. அது வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிச்சுங்க. நம்ம எதுவுமே செய்யலை, எந்த இடுபொருளும் இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே கொடுக்கலைங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே வரிசை நடவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளிக்கு. இதுதாங்க இயற்கை விவசாயம். இதையெல்லாம் நம்ம சொன்னோம்னா புரிதல் இல்லாதவங்க, அவன் பைத்தியக்காரன், பிழைக்க தெரியாதவன் அப்படின்லாம் பேசுவாங்க. யாரோ பேசிட்டு போகிறாங்க. போற்றுவோர் போட்டட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். நம்ம பணியை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்யணுங்க. அப்பொழுது தான் நம்ம வந்து சிறப்பாக செயல்பட முடியுங்க. ஏன்னா நம்மளை நம்பி இருக்கிற நுகர்வோருக்கு நம்ம நஞ்சில்லாத உணவுப் பொருள் கொடுக்குறோங்கிற ஒரு மன திருப்தி, நம்மளும் நல்ல பொருள் சாப்பிட்றோங்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மண்புழுக்கள் மேலே வந்துட்டு போயிருக்குங்க. மண்புழுக்களுடைய எச்சங்கள்ங்க இது ஃபுல்லாக பாருங்கள். இல்லைன்னா இது எல்லாருமே அதுக்கு என்ன பண்ணுவாங்க, களைக்கொல்லிங்கிற பேரில் விஷத்தை தெளித்து இந்த மண்ணையும் வந்து மலடாக்கிடுவாங்க. மண் பொறிஞ்சு போயிடும், இந்த களைகளை அறுத்து போயிருங்க. அதுக்காக சுத்தமாக இருக்கணும், வரப்பு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி செய்வாங்க. வரப்பு சுத்தமாக இருந்ததுன்னா நம்ம கையிலையும் சுத்தமாக இருக்காதுங்க. என்ன இருக்காதுங்க, பணம் கையில் இருக்காது. ஏன்னா நம்ம தான் சம்பாதிக்கிறதா. அப்புறம் சுத்தமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கார்பரேட்டுக்காரருக்கு நம்ம கொடுத்துட்றோமில்லங்க, தாரவாத்துறோமில்ல. இடுபொருள் வாங்கிட்டு வந்து போடுறது, அப்புறம் விஷத்தை வாங்கிட்டு வந்து தெளிக்கிறது, இதெல்லாம் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் இயற்கை வழி வேளாண்மைக்கு மாறினாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேறோம் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. அவங்கவுங்களே உணர்ந்தாங்கன்னா மட்டும்தான் அது தெரியுங்க. அதனால் நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறது வந்து இயற்கை வழி வேளாண்மைக்கு வாங்க, நம்ம வளமான மண்ணை உருவாக்குவோம், நம்ம குழந்தைகளுக்கு நஞ்சில்லாத உணவு கொடுப்போம், எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ்வோங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதைத்தான் சிறப்பாக செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி வாருங்கள், வரவேற்கிறோம். நம் தேகம் காப்போம், நம் தேசம் காப்போங்க. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம், நம் மண் வளத்தை பாதுகாப்போம், இயற்கை வளங்களை மீட்டெடுப்போங்க.